ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் கீர்த்தி. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுடைய குரூப் 4 மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இதனால் வீடியோ தாங்க கொடுக்க முடியலை, கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் வேறு ஏதாவது வீடியோ கொடுக்குறப்ப அதை நான் மறந்துடுறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னுடைய குரூப் 4 மார்க் என்ன, ஸோ நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறத டீட்டெயிலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னுடைய மார்க் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த எக்ஸாம் அப்போது எந்த சுச்சுவேஷனில் இருந்தேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன். எக்ஸாம் அப்போது 1 மந்த்துக்கு முன்னாடி தாங்க எனக்கு டெலிவரி டேட்டு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீர்ச்சத்து கம்மியானதுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு எக்ஸாம் அப்போது. ஓகேங்களா, அதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா என்னால் நல்லா ரிவிஷன் பண்ண முடியலை. ப்ளஸ் பார்த்திங்கன்னா எனக்கு சிசேரிங். ஓகேங்களா, ஸோ சிசேரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிஷனில் இருந்தோம். ஸோ அப்போ என்கிட்ட கையில் இருந்ததுன்னா மொபைல் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா 1 வேர்டு, ஓகேங்களா, தமிழ் 1 வேர்டு 6th to 12th வரைக்கும் மொபைலில் நான் வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி படிச்சுட்டேன் எக்ஸாமுக்கு முன்னாடியே. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அதை தான் மட்டும் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி மேக்ஸோ ப்ளஸ் ஜிகேயோ எதுவுமே நான் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் சிசேரிங் முடிஞ்சு குழந்தையும் பிறந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சுத்தராக என்னால் புக்கே எடுக்க முடியலை, ரிவிஷன் பண்ண முடியலை, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். ஸோ அதில் என்னுடைய குரூப் 4 மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா 200க்கு 140 கொஷின் தாங்க கரெக்டாக போட்டிருந்தேன். ஸோ இதில் தமிழில் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் பார்த்திங்கன்னா 94 மார்க் எடுத்திருந்தேன். ஸோ நான் அதை ரிவிஷன் பண்ணதுனால தான் அதில் அவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இல்லைன்னா எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நான் மேக்ஸோ ஜிகேயோ ரிவிஷன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகியிருந்திருப்பேன். பட் அது ரிவிஷன் பண்ணாதனால தான் நான் மார்க்கை விட்டுட்டேன். ஸோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா 20 மார்க் எடுத்திருந்தேன். அதே மாதிரி ஜிகேயில் பார்த்திங்கன்னா 26 மார்க் எடுத்திருந்தேன். ஸோ டோட்டலாக 140 கொஷின்ஸ் தான் நான் கரெக்டாக போட்டிருந்தேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, என்னை நானே ஆறுதல் படுத்திக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய சுச்சுவேஷன் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த டைம் எப்படியாவது நான் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியோடு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது ஜிகேயில் ரிவிஷன் பண்ணுறது ப்ளஸ் தமிழ் ரிவிஷன் ப்ளஸ் மேக்ஸ், ஸோ எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ கிட்டக்க நம்மளால் அதை பாஸ் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ கஷ்டமான நேரத்துலையும் நானும் என் குழந்தையும் நல்லபடியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இப்போதையிலேருந்து நம்மளுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கடந்த குரூப் 4 எக்ஸாமில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் அகெயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ தமிழில் இந்த முறை எப்படியாவது ஒரு 97க்கு மேலேயாவது எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசைங்க. ஏன்னா நான் 94 எடுத்திருந்தேன். ஸோ இந்த முறை 97க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ எப்படியாவது ஜிகே அண்டு மேக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 180க்கு மேலே நான் கொஷின் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பட் அந்தளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டு படித்தேன்னா கண்டிப்பாக அவ்வளோ மார்க் எடுக்கலாம். ஸோ இது தாங்க என்னுடைய குரூப் 4 மார்க். ஓகேங்களா, ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுடைய மார்க் என்ன சொல்லுங்கன்ட்டு. ஸோ அதனால தான் என்னுடைய மார்க்கை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல்.